الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال قرينه هذا ما لدي عتيد ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام
للعبيد يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود. சூரா காஃபுடைய 23வது வசனத்திலிருந்து. சென்ற பாடத்திலே நாம் சூரா காஃபில் சக்கராத், இதே போன்று சூர் ஊதப்படுவது, கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனோடு ஒரு சாயிக்கும் ஷஹீதும் மஹ்ஷருடைய மைதானம் வரைக்கும் எடுத்து செல்லுவதற்காக ஒரு மலக்கும் ஒரு சாட்சியாளரையும் அல்லாஹ் எங்களோடு தருவார். இன்றைய பாடத்திலே அல்லாஹ்வைக்கு மாறு செய்த காஃபிர்களும் பாவிகளும் அவர்களை அந்த பாவத்திலே தன்னுடைய மௌத்து வரை நிரந்தரமாக வைத்து கொண்டிருந்த ஷைத்தானுக்கும் இடையிலுள்ள சம்பாசனை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் இதை ஓதி காட்டுவார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டியதால் தான் சஹாபா பெண்கள் கூட இந்த சூறாவை பாடமாக்கி வைத்திருந்தார்கள். என்றால் அந்தளவு முக்கியமான சூறா. தேவையில்லாத விடயங்களிலெல்லாம் தலையிட்டதால் முஸ்லிம் சமூகம் தேவையான விடயங்களை அப்படியே மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு முஸ்லிமை எடுத்தால் அவர் அமைப்பாக பிரிந்திருப்பார் சின்ன சின்ன விடயங்களுக்காக. ஆனால் சூரா காஃப் எத்தனை முஸ்லீம்களுக்கு தெரியும் என்று கேட்டால் அது ஊரிலே ஒரு 10 பேருக்கு தான், ஒரு ஊரிலே ஒரு 20 பேருக்கு தான் சூரா காஃப் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. நூற்றுக்கணக்கான உலமாக்கள் வாழுவார்கள். ஒரு ஊரில் 500 உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 500 பேருக்கும் இந்த சூரா தெரியாது காஃப். ஏன் இவைகள் எல்லாம் முக்கியமற்றதாக மாறிவிட்டது இஸ்லாத்திலே? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கியாமத்துடைய நாளையில் காஃபிருக்கும் பாவிக்கும் அவனுடைய கரீன், அவனை வழிகெடுத்தவன் இருக்கிறானே, அந்த கரீனுக்கும் இடையில் சண்டை நடக்கும். எங்கள் எல்லாத்தையும் வழிகெடுத்து கொண்டு ஒருவன் இருக்கிறார், அவனுக்கு பேர் தான் ஷைத்தான். அவனுக்கு அடுத்த பேர் தான் கரீன், அரபியில் கரீன் என்று சொல்லுவது. அப்ப இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وقال قرينه هذا ما لدي عتيد وقال قرينه. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த இடத்தில் கரீன் என்றால் எங்களோடு இருக்கக்கூடிய மலக்கு. அப்ப கரீனுக்கு 2 கருத்து வரலாம். ஒன்று மலக்கு, அடுத்த ஷைத்தான். ஒரு மனிதனோடு
மலக்குடைய தூண்டுதலும் இருக்கும், ஷைத்தானுடைய தூண்டுதலும் இருக்கும். உதாரணமாக சுபஹுடைய நேரத்திலே அதான் கேட்கிறது, மலக்கு சொல்கிறார் எழும்பி தொழு, பள்ளிவாசலுக்கு போ. இதே நேரம் ஷைத்தான் சொல்லுவான் கொஞ்சம் தூங்கு. இந்த ரெண்டு தொடுதலும் இருக்கிறது. அப்போ மலக்குடைய தொடுதலும் ஷைத்தானுடைய தொடுதலும். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கரீனுக்கு சொல்லுவார்கள் கரீன் ஹாதா மா லதைய அதீத், ஆதமுடைய மகனே, என்னிடம் பரம் சாட்டப்பட்ட உன்னுடைய அவ்வளோ விடயமும் முன்னால் இருக்கிறது. என்ன, காசா, பணமா, பட்டமா, சர்டிஃபிகேட்டுகளா? ஒன்றுமல், அமல் மாத்திரம். அப்போ பணம், பட்டம், சர்டிஃபிகேட் கண்ணை பொத்தியதோடு அவ்வளோ குப்பைக்கு போக வேண்டியது, பெருமதியற்றதாக மாறிவிடும். எத்தனையோ ஜனாதிபதிகளை அடக்கி விட்டோம், எவ்வளோ பெரும் தலைவர்கள் எல்லாம் கபரிலே, பெரும் பிஹெச்டிகள் எல்லாம், பேராசிரியர்கள் எல்லாம் கபருக்குள்ளே. ஆனால் அதோடு முடிகிறது. இப்பொழுதோ சொல்லக்கூடிய மலக்கு சொல்கிறார், وَقَالَ قَرِينُهُ هَذَا مَا لَدَيَّ عَتِيدٌ. இந்த கரீன் என்ற சொல்லுக்கு இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹுடைய விளக்கம் இவ்வாறு இருக்கிறது. ஆனால் இன்னொரு தஃப்சீருடைய ஆலிம் தான் இமாம் ஜமக்ஷரி. இமாம் ஜமக்ஷரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த கரீன் என்பது ஷைத்தான். இந்த கரீன் என்பது ஷைத்தான். ஏன்? குர்ஆனில் வரக்கூடிய கரீன்கள் சம்பந்தமான ஆயத்துகள் கிட்டத்தட்ட குர்ஆனிலே 5 இடங்களில் அல்லாஹ் கரீனை பற்றி பேசியிருக்கிறார். கரீன் முதலாவதாக சூரா சாஃபாத்திலே قال قائل إني كان لي قرين, சொர்க்கத்தில் இருந்து ஒன்று சொல்லுவாராம், எனக்கு ஒரு கரீன் இருந்தானே உலகத்தில் கூட்டாளி அப்படின்ட்டு. சூரா ஸுஹ்ருஃபிலே அல்லாஹ் 36வது ஆயத்திலே وَمَنْ يَعْشُ عَنْ ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ, யார் ரஹ்மானை மறந்து வாழ்கிறார்களோ நாம் அவர்களுக்கு ஒரு ஷைத்தானை சாட்டுவோம், அவன்தான் கரீன். அப்ப விளங்குது என்ன, நல்ல நண்பனுக்கும் கரீன் என்று சொல்றது, கெட்ட நண்பனுக்கும் கரீன் என்று சொல்றது. கரீன் என்ற சொல் இரண்டுக்கும் பாவிக்கிறது. ஆனால் ஆயத்துகளில் அதிகமாக கரீன் வந்திருப்பது மோசமான ஷைத்தானுக்குத்தான். இதே போன்று சூரா ஸுஹ்ருஃப் 38வது ஆயத்தில் قال يا ليت بيني وبينك بعد المشرقين فبئس القرين, சொல்லுவாங்களாம், எனக்கும் அந்த கூட்டாளிக்கும் இடையில் மிக தூரம் இருக்கணுமே, என்னடா கெட்ட கூட்டாளி ஷைத்தான், கெட்ட கூட்டாளி. சூரத்துன் நிசா 38வது ஆயத்தில் 2 தடவை அல்லாஹ் சொல்கிறார், وَمَنْ يَكُنِ الشَّيْطَانُ لَهُ قَرِينًا فَسَاءَ قَرِينًا, யாருக்கு ஷைத்தான் கரீனாக மாறுவானோ ஆக கெட்ட கரீன் அவன்தான். அப்ப கரீன் என்கிறது அதிகமாக யாருக்கு பயன்படுத்தப்படுது குர்ஆன்ல? ஷைத்தான். அப்ப இந்த இடத்திலையும் وَقَالَ قَرِينُهُ هَذَا مَا لَدَيَّ عَتِيدٌ. இப்ப அல்லாஹ் பதில் சொல்லுவான். என்ன அந்த இடத்துல கரீன் என்கிறது ஷைத்தான். என்ன சொல்லுவான் பதில் அல்லாஹ்? அல்கியா ஃபீ ஜஹன்னம குல்ல கஃபாரின் அனீத். அல்லாஹ் சொல்லுவான், அல்கியா ஃபீ ஜஹன்னம். அல்லாஹ் சொல்லுவான் யாரை பார்த்து? இந்த சாயிக் ஷஹீத் என்ற மலக்குகள் தானே கூட்டிட்டு போவாங்க மஹ்ஷர் மைதானத்துக்கு.
சாயிக்கென்ற ஷஹீத் என்ற 2 மலக்குகள் தான் எங்களை அப்படியே கூட்டி எடுத்துட்டு போவாங்க கபர்ல இருந்து. இந்த 2 பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அல்கியா ஃபி ஜஹன்னம், இவனை கொண்டு போய் நரகத்தில் போட்டுரு. எங்க போட்டுருங்க? நரகத்தில் போட்டுருங்க. ஏன்? இவனை மாத்திரமல்ல, குல்ல கஃபாரின் அனீத், ஒவ்வொரு காஃபிரையும், குல்ல கஃபார், அப்ப ஒவ்வொரு காஃபிரையும் தூக்கி போடுங்க நரகத்து. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆளுக்கு அடிக்கிறத எவ்வளோ அடிப்போம்? 10 நிமிஷத்துக்கு மேலே அடித்தா இறக்கம் வந்துடும். அதுக்கு மேலே அடிக்க மாட்டோமே. ஒருவனுக்கு கொல்ற வரைக்கும் கொல்லலை, அதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறோமே அல்லாஹ் பார்த்துட்டு அடிக்கான்னு எல்லாத்தையும். பாருங்க, அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போட்டால் திரும்ப எடுக்கிற இல்லையே காஃபிரை. அல்லாட இறக்கமும் கோபமும் விளங்குதா? அப்போ அல்லாஹ் அதுக்கு தான் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறான் காஃபிர்களுக்கு. நினைச்ச மாதிரி வாழுங்களோ, நினைச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி விரும்பிய வாழலுமோ வாழ். ஏன்? தூக்கி போட்டால் எடுக்கிறல்ல வெளியே. தூக்கி போட்டால் என்ன செய்யறதில்ல? இப்போ ஜெயில பாருங்க, ஜெயிலே சண்டை பிடிக்காங்க. 2-3 நாள் சண்டை போகுது மகர ஜெயில. ஏன்? இருக்கேலா உள்ளு கொரோனா வந்துட்டு, இருக்கேலா சண்டை பிரச்சினை. எப்படி சரி வெளியே வருவாங்க கைதிகள். ஆனா அல்லாஹுடைய இந்த ஜஹன்னம்ல போனா வெளியே வரையலுமா? வெளியே வரையல. அது மூடினா மூடினது. நரகத்தை பத்தி தான் உள்ள ஆயத்தை அவ்வளோ. அல்லாஹ் சொல்லுவான், அல்கியா ஃபீ ஜஹன்னம், நரகத்துல தூக்கி போடுங்க இவனை. ஏன்? குல்ல கஃபார், இவன் யார்? கஃபார். இவன் கஃபார்னா யார்? கஃபார் என்ற காஃபிரோட கடினமானவர். சிலவன் இருக்கான் 2 ஜாதி காஃபிர் இருக்கான். ஒரு ஜாதி காஃபிர் அவன் குஃபுர்ல வாழ்ந்துட்டு பெய்த்துருவான். இன்னொரு ஜாதி காஃபிர் இருக்கான், குஃபுர்லையும் வாழ்றது முஸ்லீம்களே விட்டு வைக்கிறது இல்லை. உதாரணமா அபூஜையில போல அந்த காலத்தில் சில காஃபிர்கள் வாழ்ந்தாங்க. அவனோட பாட்டில் அவன் வாழ்ந்துட்டு அவன் கபருக்கு பெய்த்தான். அல்லாம அவனை பற்றி பேசல. இந்த அபூஜையில், இந்த அபூலஹப், ஷைபா, உத்துபா, இவன்கள் காஃபிராக வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்களை விட்டு வைக்கல. அல்லாஹ் விட்டு வைப்பானா? அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அப்ப நாங்க சபர் செய்யும். இதுக்கு தான் சபர், வேற ஒன்றுக்கும் அல்ல. அல்லாஹ் சொல்றான், முதலாவது கஃபார், இந்த காஃபிரை தூக்கி போடு. எல்லா குல்ல கஃபார், யாரும் தப்பேல. முதலாவது. இரண்டாவது அனீத். இரண்டாவது யாரு? அனீத். அனீதண்டா யாரு? உண்மையை வேணுமென்று மறுத்தவன். அனீதண்டா அதான். ரெண்டாவது குல்ல கஃபாரின் அனீத், அகங்காரம், பெருமை, நான் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரெண்டாவது. மூன்றாவது யார்? மன்னாஇன் லில் கைர், நலவுகளை தடுத்தவன். எவ்வளோ கெட்ட பண்புகள் இதெல்லாம். நலவு நடக்க விடுறதில்லை, சமூகத்துக்கு நலவு நடக்க விடுறதில்லை. மன்னாஇன் லில் கைர். மூன்றாவது ஜகாத்தோ சதகாவோ எந்த நல்லதோ. நாலாவது முஅ்தத். முஅ்தத் அளவு கடந்தவன். முஅ்தத் கெடுதியில் அளவு, கொலையில் அளவு கடந்தவன், ஏசுரத்தில் அளவு கடந்தவன், கொள்ளையில் அளவு கடந்தவன், பாவங்களில் அளவு கடந்தவன். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்தை இறங்கிச்சாம் அந்த காலத்தில் வலீத் இப்னு முகீராவுடைய விடயத்தில். யார விடயத்தில்? இந்த அபூ தாலிப் எல்லாம் உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க முஸ்லீம்களுக்கு. இந்த வலீத் இப்னு முகீரா, இந்த அபூ லஹப், அபூ ஜஹில் எல்லாம் இப்படிப்பட்ட ஆக்கள் இந்த காலத்தில் இருக்காங்களா இல்லையா? உலமாக்கள் மட்டும்தான் வாயை திறக்கணும், மற்ற ஒத்தரம் திறக்க மாட்டீங்க. மற்ற ஒத்தரம் இருக்காங்க, ஒவ்வொரு காலத்திலையும் இருக்காங்க. அப்போ இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் விளங்கக்கோல விளங்குதுன்னு, எங்கட விரோதி, கடைசி விரோதி யார்? எங்கட தஜ்ஜால். எங்கட கடைசி விரோதி யாரு? தஜ்ஜால். அது வரைக்கும் விரோதி வந்துட்டு தான் இருப்பான், இஸ்லாத்தை தடுத்துட்டு தான் இருப்பான். நாங்கள் இனி அதோட வாழ்ந்துட்டு தான் போகணும், வாழ்ந்துட்டு தான் போகணும். சரி, முஅ்தத்
அடுத்தது கடைசி அல்லாஹ் சொல்றான், அஞ்சாவதாக முரீப், இஸ்லாத்துடைய விடயத்தில் சந்தேகம் உள்ளவர் முரீப். ஆறாவது அல்லாஹ் சொல்றான், அல்லதீ ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹோடு இன்னொரு கடவுளை இணைத்தவர். இந்த தன்மைகள் யார்கிட்ட இருக்குதுன்னு பாருங்க. அல்லாஹோடு அல்லாஹ் மட்டுமில்ல கடவுள், இன்னொரு கடவுள் இருக்கிறார், அல்லாஹ்வால் எல்லாம் செய்ய இயலாது என்ற இந்த 6 கெட்ட தன்மையுடையவர்கள், இவங்கெல்லாம் நிரந்தர நரகவாதிகள். இப்ப சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நரகத்துள்ளு போனத்துக்கு பிறகு ஏற்றுக்கொண்டு என்னதான் செய்ய, அதுக்கு பிறகு ரெக்கார்டை போட்டு கேட்டு என்ன செய்ய, போனத்துக்கு போறோம் யாரு தான் விளங்கப்படுத்தி என்ன செய்ய, அது முடிஞ்சு, அது முடிஞ்ச கதை. அது அல்லாஹ் சொல்றான், திரும்ப சொல்லுவான், ஃபஅல்கியாஹு ஃபஅல்கியாஹு, மலக்குகளே 2 பேரையும் பார்த்து தூக்கி போடுங்க. எங்க? ஃபில் அஸாபி ஷதீத், கடினமான கடூழிய சிறை தண்டனையில் போடும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அளவு கடந்த குத்தம் செஞ்சிட்டார், சின்ன பிள்ளை துஷ்பிரவம் செஞ்சிட்டார், கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும். என்ன? கடூழிய சிறை தண்டனை. கடூழிய சிறை தண்டனை, அதாவது எதிர்பார்க்காத ஒரு தவறு செஞ்சிட்டால் என்ன கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும்? கடூழிய சிறை தண்டனை. அல்லாஹ் சொல்றார், இந்த 6 குற்றவாளிகளுக்கும், முதலாவது கஃபார், 2வது அனீது, 3வது மன்னாஇன் லில் கைர், 4வது முஅ்தத், 5வது முரீப், 6வது அல்லதி ஜஅல மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹோடு வேறு கடவுளை உருவாக்கிய இந்த 6 குற்றவாளிகளுக்கும் அல்லாஹ் சொல்லுவான், போடுங்க. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இந்த நேரம் வழிகெடுத்த ஷைத்தான் இருக்கானே, இவன் சும்மாவா இருப்பான்? இவனும் பக்கத்தில் இருப்பான். ஏன்னா முதல் நரகத்துக்கு போற அவரு தானே. முதல் நரகத்துக்கு போற யாரு? ஏண்டா அவர் சொர்க்கவாதியா ஷைத்தான் கரீன். அவர் முதல் நரகத்துக்கு போறால் கடைசி தஜ்ஜாலும் எங்க வருவார்? எல்லாம் கண்டாயம் அங்கே இருக்கும். முழு கூட்டம், ஃபிரௌன் சீதேவி எங்க இருப்பார்? நும்ரூத் எங்க இருப்பார்? அபூஜெல் எல்லாரும் ஒன்றா இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த காலத்துல இஸ்லாத்துடைய விரோதிகள் எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துல இருப்பாங்க. எல்லாரும் ஒன்றாத்தான் இருப்பாங்க. இப்ப இந்த ஷைத்தான் சொல்லுவானாம், கால கரீனுஹு, கரீன், திரும்ப அல்லாஹ் சொல்றார், இந்த ஷைத்தான் சொல்லுவான், ரப்பனா மா அதகைது, ரப்பனா, ரப்பே, நான் அவனை வழி கெடுக்கல. எப்படி காத? ரப்பனா மா அதகைது, நான் இவனை, ஏனென்றா இவருக்கு பாயிண்ட்ஸ் கூடும். அங்கால் வழி கெடுத்ததுக்கு வேற நரகம், வழி கெட்டதுக்கு வேற நரகம், வழி கெடுத்ததுக்கு. சமூகத்தை வழி கெடுக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? பொய்யை சொல்லி வழி கெடுக்கிறவங்க, எத்தனையோ விடயங்களை சொல்லி வழி கெடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் கத்துவாங்க. வழி கெட்டவங்க என்ன கத்துவாங்க? யா அல்லாஹ், எங்களை வழி கெடுத்தவன் இருக்கியா, 2 நரகத்தை கூட அவனுக்கு. ரப்பனா ஆத்திஹிம் திஃபைனி மினல் அஸாப். அப்ப ஷைத்தான் எவ்வளவு பெரிய நரகம் இருக்கும். இந்த உலகத்தையே வழி கெடுத்துட்டானே. அல்லாஹ் கிட்ட வந்து கத்துவானாம். அல்லாஹ் சொல்றான், قال قرينه ربنا ما أطغيته, ரப்பே, நான் வழி கெடுக்கல இவனை, ولكن كان في ضلال بعيد, அல்லாஹ் இவன் தான் பெரிய வழிகேட்டில் இருந்தான். அப்ப இன்றைக்கு எங்களை எல்லாத்தையும் கெடுத்து போட்டு அவன் தப்புறான இல்லையா? அப்ப நாங்க வாழ்க்கையில உள்ளத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்யணும், இந்த ஷைத்தானை பின்பற்றப்பட. கியாமத்துடைய நாளையில தீர்ப்பு வழங்குற அங்க தானே. உலகத்தில் சில தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எப்படி தீர்ப்புன்னா 200 வருஷம் சிறை தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்காங்களா? ஆனா வாழ்ந்த யாரு? கண்ணை பொத்தினா கதை முடியுது.
காத்து போனால் கூத்து முடியுது. 200 வருஷம் நீங்கள் எழுதி வைக்க வேண்டியதுதான் சிறை தண்டனை, அவன் கபூரில். ஆனால் அல்லாஹுடைய தீர்ப்புல வரும், அது பிறகு மரணம் இல்லை. அப்போ கடைசி தீர்ப்பு கொடுக்கப்படுமா இல்லையா? அல்லாஹ் இதை சூரா இப்ராஹிம் 14வது சூரா 22வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார். எப்போ கடைசி தீர்ப்பு வழங்கப்படும்? ஜட்ஜ்மெண்ட் அங்கே தானே. கடைசி தீர்ப்பில் விளங்கி கொள்ளுவீங்க, ஷைத்தான் எல்லாம் காஃபிர் எல்லாம் இந்த நரகவாதி ஆயிடுவாங்க, முஸ்லீம்கள் நல்லடியார்கள் சொர்க்கவாதி ஆகிற தீர்ப்பு வழங்கப்படும். இப்போ ஷைத்தான் கத்துவா, மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாருக்கும் சத்தம் கேட்குமா. அல்லாஹ் சொல்றான், وَقَالَ الشَّيْطَانُ لَمَّا قُضِيَ الْأَمْرُ إِنَّ اللَّهَ وَعَدَكُمْ وَعْدَ الْحَقِّ وَوَعَدتُّكُمْ فَأَخْلَفْتُكُمْ وَمَا كَانَ لِيَ عَلَيْكُمْ مِنْ سُلْطَانٍ إِلَّا أَنْ دَعَوْتُكُمْ فَاسْتَجَبْتُمْ لِي فَلَا تَلُومُونِي وَلُومُوا أَنفُسَكُمْ مَا أَنَا بِمُصْرِخِكُمْ وَمَا أَنْتُمْ بِمُصْرِخِيَّ إِنِّي كَفَرْتُ بِمَا أَشْرَكْتُمُونِ مِنْ قَبْلُ إِنَّ الظَّالِمِينَ لَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. சூரா இப்ராஹிம் 22வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் சொல்லுவானாம். எப்ப சொல்லுவான்? லம்மா குதியல் அம்ர், தீர்ப்பு வழங்கியாச்சு. என்ன தீர்ப்பு வழங்கப்படும்? தீர்ப்பு எங்களுக்கு தெரியும் தானே, இந்த தீர்ப்பு மாதிரி எங்கேயும் நாங்கள் படித்து வச்சுக்கோமா. என்ன தீர்ப்பு தெரியும்? ஷைத்தான் நரகம், காஃபிர் எல்லாம் நரகம் என்ற இந்த தீர்ப்பு வந்ததோட லம்மா குதியல் அம்ர், அது பிறகு கோட்ஸ் இல்லை. ஷைத்தான் சொல்லுவானாம், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையை வாக்களித்தானே. என்ன சொல்லுவானா? இப்போ இன்றைக்கு என்ன சொல்கிறான் ஷைத்தான்? நான் சொல்கிறதா உண்மை சொல்கிறானா இல்லையா? நம்பிட்டாங்களா இல்லையா மனிதர்கள்? அப்போ சொல்லுவானாம், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையை வாக்களித்தான், நானும் உங்களுக்கு வாக்களித்தேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க தெரியுமா? ஃபஅஹ்லஃப்துகும், நீங்கள் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சீங்க. என்ன பின்பற்றினீங்க? மா கான லீ அலைக்கும் மின் சுல்தான், எனக்கு இப்போ எந்த ஆட்சியும் இல்லை, எந்த அதிகாரமும் இல்லை. அப்போ உலகத்தில் அல்லாஹ் ஷைத்தானுக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கானா? சில அதிகாரங்கள் இருக்கும். வேண்ட யகூதிகள் சூனியத்தால் தான் முழுதும் செய்கிறது. இப்போ தஜ்ஜால் உலகத்துக்கு வந்தால் எவ்வளோ காலத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்படும் அவருக்கு? 40 நாள். மழையை பார்த்து சொல்லுவான், மழை பெய்யும், பூமி முளைக்கும். எப்படி அதிகாரம்? ஃபித்னா. ஷைத்தான் சொல்லுவான், இல்ல அந்த அவுத்துக்கும், உங்களெல்லாம் நான் அழைத்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு பதில் தந்தீங்க உலகத்தில். எப்படி? ஃபஸ்தஜப்தும் லீ, ஆனால் இன்றைக்கு என்ன பழிக்காது, எனக்கு ஏசாதி. எல்லாரும் ஏசுவாங்க தான். இப்போ இன்றைக்கு டாக்டர் சின்னொரு மிஸ்டேக் பண்ணாலே விட்டு வைப்போமா? ஷைத்தானை பிடிச்சி எப்படி ஏசுவோம் எல்லாரும் சேர்ந்து? ஷைத்தான் சொல்லுவானாம், ஃபலா தலூமூனி, என்ன பழிக்காதீங்கப்பா, வலூமு அன்ஃபுஸகும், உங்களை நீங்கள் பழிச்சு கொள்ளும். ஏன்? மா அன பிமுஸ்ரிஹிகும், நான் உங்களை பாதுகாக்கல அன்றைக்கு. வமா அன்தும் பிமுஸ்ரிஹிய்ய, நீங்க என்ன பாதுகாக்க மேல் அன்றைக்கு. எப்படி பலியிட்டார்? இப்படி பலூர கூட்டாளிமார் தேவையா? வச்சிக்கப்படாது. மினல் சரி வராது. ஷைத்தான் வலியுறுவான், நீ பாவம் செய்ய வைக்க, ஹராத்தை செய்ய வைக்கிறான், எல்லாத்துக்கும் இறக்கிட்டான். நாங்களும் நம்பி இன்ட்ரெஸ்ட்ல இறங்கிட்டோம். அங்க அவன் வலியுறுவான். சொல்லுவானா? அல்லாஹ் சொல்லுவான், போ, உனக்கு தண்டனை, நரகம்தான் தண்டனைன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஆகவே ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் இடையில பாரி ஒரு பேச்சுவார்த்தை, போராட்டம் நடக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து அல்லாஹ் பதில் சொல்லுவார். என்ன பதில் சொல்லுவார்? قَالَ لَا تَخْتَصِمُوا لَدَيَّ, அல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொல்லிடுவா, قَالَ لَا تَخْتَصِمُوا لَدَيَّ,
எனக்கு முன்னால் சண்டை பிடிக்காது. யார் யாருக்கு சண்டை? அல்லாஹ்க்கு முன்னால் எங்களுக்கும் கரீனாகிய ஷைத்தானுக்கு கிடையாது. அப்போ அப்போவே அல்லாஹ் சொல்லிடுவான், லா தஹ்தஸிமூ லதைய, எனக்கு முன்னால் சண்டை பிடிக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேரும். ஏன்? وَقَدْ قَدَّمْتُ إِلَيْكُمْ بِالْوَعِيدِ, எல்லா எச்சரிக்கைகளையும் உலகத்தை முற்படுத்திட்டேன் நான். இப்போ இன்றைக்கு குர்ஆனை படித்தா தான் அது தெரியும். குர்ஆனை படித்தா மட்டும்தான் எச்சரிக்கை தெரியும். படிக்காதவனுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கு படிக்காதவன் என்று சிலர் யாரையோ ஒதுக்கி வச்சிருக்கார். உண்மையிலே படிக்காதவன் யார் தெரியுமா? குர்ஆனை படிக்காதவன். யார் படிக்காதவன் உலகத்தில்? இன்றைக்கு படிக்காதவன் என்று மட்டம் தட்டுறது. என்ன படிக்காதவன் என்று மட்டம் தட்டுறதுண்டா, அவன் உலகத்தை படிக்கல. அடே படிக்காதவன் என்கிறவன் குர்ஆனை படிக்காதவன் தான். அவனை விட நஷ்டவாளி இல்லை. குர்ஆனை படிச்சிட்டோமா, 60 வயசு, 80 வயது, 40 வயது, இன்னும் படிக்கலையே, படிக்காதவன் தான் மடேன். எதை? குர்ஆன். ஏன்னா அல்லாட எச்சரிக்கை அங்கே தானே, வேறு இடத்துல இல்லையே எச்சரிக்கை. பேப்பரை நாளைக்கு வீரேசரியை திறக்கி பார்த்தா அங்கே அல்லாட எச்சரிக்கை இருக்குது அதில். இப்போ நாங்கள் வாசிக்கிறது ஃபோனை தூக்கி பெரட்டினா இல்லையே. குர்ஆனை வாசிக்க படிக்க படிக்க படிக்கத்தான் அல்லாட எச்சரிக்கை விலை. அல்லாஹ் சொல்லுவானா, இஞ்ச சண்டை பிடிக்காது. وَقَدْ قَدَّمْتُ إِلَيْكُمْ بِالْوَعِيدِ. சரி, யாராவது ஒரு காஃபிர் லோயரை போட்டு சரி அல்லாஹ் கிட்ட மெல்ல மாறையலுமா? மேலே சொன்னமே 6 வகையான குற்றவாளிகள் உலகத்தில் உங்களுக்கு தெரியும். அப்பீல் கோர்ட் பண்ணலாம், தீர்ப்புகளை மாற்றலாம். உலகத்தில் அப்படித்தானே, எத்தனையோ தீர்ப்புகள் நேரத்தோடு ஒன்று குடுபடும், அதுக்கப்புறம் ஆட்சி மாறினா தீர்ப்பு மாறும். எத்தனை தீர்ப்புகளை பார்த்துருக்கோமே. எல்லாரும் சின்ன பிள்ளைகள் தானே நாம் எல்லாம். தீர்ப்பு மாறும், பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்? ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது நடக்காது. அல்லாஹ் சொல்லுவான், அடுத்த ஆயத்தை பாருங்க, மா யுபத்தலுல் கௌலு லதைய, மா யுபத்தலுல் கௌலு லதைய, என்னிடம் தீர்ப்பு ஒரு நாளும் மாற்றப்பட மாட்டாது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதிலிருந்து 50 வயது வரை வளர்த்தது யார்? யார் வளர்த்தது? அபூ தாலிப். அபூ தாலிபுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தவரா இல்லையா? தீர்ப்பு என்ன வழங்கப்படும்? நரகத்துடைய கடைசி தண்டனை அவருக்கு தான். என்ன தண்டனை? 2 செருப்புகள் அணிவிக்கப்படும், மூளை கொதிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பேசியாவது நரகத்தை விட்டு வெளியெடுக்கலும் அபூ தாலிப. மா யுபத்தலுல் கௌலு லதைய. அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, அபூ தாலிபோட தம்பி, யா ரசூலல்லாஹ், உங்களை வளர்த்தவர், எவ்வளோ செஞ்சவர், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பேச இயலாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்டனையை குறைக்க வச்சிருக்கிறேன், வெளியெடுக்கல. தண்டனையை குறைக்க வச்சிருக்கிறது, அவ்வளோதான். அல்லாஹ்வோட தீர்ப்பு மாத்தேன். அது அல்லாஹ் தானே. நான் பல தடவை போய் சொல்லியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அல்லாஹ் முழு உலக மனிதர்களை வச்சு சொல்லுவான், அன்றைக்கு எவ்வளோ சபரா இருக்கான். அல்லாஹ் சொல்லுவான், உங்களை எல்லாத்தையும் ஒரு மைதானத்தில் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு எனக்கு சதி செய்யுங்க பாப்போம். எப்படி சவால்? நீங்கள் எல்லாரும் திட்டம் போடும், திட்டம் போட்டு என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு சூழ்ச்சியை பாருங்க. 7 மண்டா உங்களுக்கு. ஹாதா யௌமுல் ஃபஸ்ல் ஜமஅனாகும் வல் அவ்வலீன் فَإِنْ كَانَ لَكُمْ كَيْدٌ فَكِيدُونِ. அல்லாஹ் சொல்லுவார், எல்லாரும் இருக்கீங்க, பெரிய இன்டெலிஜென்ட், பெரிய பெரிய உலக நாடு விஞ்ஞானிகள், ஜனாதிபதிமார், எவ்வளோ பேர் இருப்பீங்க மஹ்ஷர் மைதானத்தில். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, 7 மண்டா நீ சூழ்ச்சி செய்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு வாழும். மா யுபத்தலுல் கௌலு லதைய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாப்பாவை காணுவாங்க மஹ்ஷர் மைதானத்தில். ஆசரை காணுவாங்க. மகன், இப்போ நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன்னு வாப்பா சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அழைப்பாங்க, யா அல்லாஹ் என்ற வாப்பா. அல்லாஹ் சொல்லுவான், காலுகளுக்கு கீழே பார் இப்ராஹிம். அப்படியே காலுக்கு கீழே பார்ப்பாங்க. இரத்தம் தோய்ந்த மிருகமாக மாற்றப்பட்டு நரகத்தில் வீசப்பட்டு கொண்டிருப்பார். மா யுபத்தலுல் கௌலு லதைய. மாட்டில் பாலை கறந்துட்டீங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து நம்மட முழு ஊரும் சேர்ந்து மாட்டுப்பாலை கறந்தோம். அவ்வளோ பேரும் சேர்ந்து மாட்டை பெரட்டி பாலை ஊற்ற பார்க்க முள்ளு மடியுள்ளுக்கு ஊத்தேலுமா ஒரு துளி போகாது. அல்லாஹ் சொல்றான், இதே மார்க்கத்தோட இஸ்லாத்தோட மௌத்தாயிட்டீங்க ஸ்ரீதேவி இல்லையா? அது நீங்க யார் வந்தாலும் எட்ட மாத்தேல. மா யுபத்தலுல் கௌலு லதைய. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அன பிظல்லாமின் லில் அபீத். வமா அன, நான் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான். இந்த சண்டையை பார்த்துட்டு, காஃபிரும் ஷைத்தானும் பிடிக்கிற சண்டையை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்லுவான், வமா அன பிظல்லாமின் லில் அபீத். நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்கிறவன் இல்லை. நான் என்ன செய்கிறவன் இல்லை? வல்லாமண்டா அதிகப்படியான அநியாயம் அல்ல, அணுவளவு தர்ரா. இது மஸ்தர், இது முபாலகா இல்லை அரபுடைய இலக்கணத்திலே. அப்போ அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு ஆள் 40 வயசுலாம் திருந்துறார். எத்தனை வயசில் திருந்துறாரு? 40 வயசுலாம் தொழ தொடங்கினதே. ஒரு பிள்ளை 7 வயசுலேருந்தே தொழுவுது. 2 பேருக்கு ஒரு சொர்க்கமா? ஒருவர் நல்ல குர்ஆனை பாடமாக்கி ஹாஃபிதாயி, உலகம் காசும் இல்லை பணமும் இல்லை, குர்ஆனை ஓதி 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 கிட்டத்தட்ட மவுத்துக்கட்டில் 1000 குர்ஆன் ஓதிட்டார். ஒரு ஆள் ஒரே ஒரு குர்ஆன் தான் ஓதிருக்கார். 2 பேரும் ஒரு சொர்க்கமா? அல்லாஹ் அநியாயம் பண்ண மாட்டான். அதனால தான் யோசிக்கணும் கொஞ்சம். நான் எதை விட்டுட்டு போகிறோமோ அதுக்கு மெனக்கறதை குறைச்சிட்டு எதை கையில் எடுத்துகிட்டு போகிறோமோ அதை பற்றி யோசிக்கும். இப்போ சவுதியில் வேலை செய்கிறாங்க, குவைத்தில் வேலை செய்கிறாங்க, வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க, ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகிறாங்க, பொட்டி ரெடி ஆக்குறாங்க. எல்லா பலாயையும் கட்டுறையா, தேவையானதை மட்டும் கட்டுறையா? ஆக பாப்பம் காசு தானே கொண்டு வரணும் கையில். அந்த பொட்டியெல்லாம் ஏக்காகோ சீக்காகோலோ ஏற்றி விட்றது, அதை கையில் தூக்கிட்டு வரல்லி. தேவையானது என்ன? இன்றைக்கு அமல் இல்லாமல் போயிட்டு போட்டி போடணும் அமலுக்கு. எவ்வளோ அமல் செய்யலாம்? ஏன் நான் நாளைக்கு மௌத்தாக ரெடி, அடுத்தன்னு மௌத்தாக ரெடி. குர்ஆன் ஓதிட்டேனா, சதக்கா கொடுத்துட்டேனா, ஹஜ்ஜை முடிச்சிட்டேனா, உம்ரா முடிச்சிட்டேனா, என்னென்ன நன்மை செய்து சேர்க்கும். இவன் மட்டும்தான் புத்திசாலி. அல்லாஹ் சொல்லுவான், வமா அன பிظல்லாமின் லில் அபீத். நான் அடியானுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். ஹதீஸில் வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்தஜ்ஜத்தில் ஜன்னத்து வன்னார். சொர்க்கமும் நரகமும் சண்டை பிடிக்குமா? இப்போ காஃபிரும் ஷைத்தானும் சண்டை பிடிக்கிற மாதிரி சொர்க்கமும் நரகமும் வாதாட்டம் செய்யுமா? என்ன? சொர்க்கம் நரகம் சொல்லுமாம், ஃபீயல் ஜப்பாரூன், நான் இடம் வச்சிருக்கேன். யாருக்கு? அகங்காரம் பிடிச்சவனுங்களுக்கு. வல் முத்தகப்பிரூன், பெருமக்காரன் ஏட்டா வரும். நரகம் சொல்லுதான். சொர்க்கம் சொல்லுதாம், ஃபீய துஅஃபாஉன் நாஸ் வ மசாகினுஹும், என்கிட்ட வாரவங்கெல்லாம் பலகீனமான மிஸ்கீன்கள், வா என்கிட்ட. அகங்காரம் பிடிச்சோன்னா வா நரகத்துக்கு போ. நரகம் சொல்லுமா, ஃபகுதிய பைனஹுமா, அல்லாஹ் அப்படியே தீர்ப்பளிச்சிட்டுருவான். அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்லுவான், இன்னமா அன்தி ரஹ்மதி, நீ என்ற ரஹ்மத், அர்ஹமு பிகி மன் அஷாஉ மின் இபாதி, எந்த அடியாறுகளோடு நான் இறக்கமோ அவர் உனக்கிட்ட தருவேன். நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீ என்ற தண்டனை, உஅذிபு பிக மன் அஷாஉ மின் இபாதி,
என்ற அடியார்கள் நாடினவளும் உணவு தருவேன். ஆனால் வலி குல்லி வாஹிதின் மின்குமா மிலூஹா, ரெண்டையும் நான் நிறைப்பேன். எதை நிரப்பான் அல்லாஹ்? நரகத்தையும் சொர்க்கத்தையும். சரி, அடுத்த ஆயத் குர்ஆனிலே மிக கடினமான ஆயத்தில் ஒரு ஆயத்து, மிக கடினமான. உலமாக்கள் இதை ஓதக்கொள்ள அழுவாங்க. ஏன் கடினமான ஆயத்? யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் இம்தலஅதி வதகூலு ஹல் மின் மஸீத். அல்லாஹ் அந்த நாளையில் நரகத்தோடு பேசுவான். அல்லாஹ் கேட்பான், யௌம நகூலு லிஜஹன்னம், நாங்கள் ஜஹன்னமை பார்த்து கேட்போம், நரகத்தை பார்த்து கேட்போம். என்ன கேட்பான் அல்லாஹ்? ஹல் இம்தலஅதி, நரகமே நிறைஞ்சிட்டியா? என்ன கேட்பான் அல்லாஹ்? நரகமே, எப்படி கேள்வி? நிறைஞ்சிட்டியா? அவ்வளோ பேர் நரகம் போயிருக்கிறார், அவ்வளோ பேர் நரகம் போவாங்க. ஹல் இம்தலஅதி, நிறைஞ்சிட்டியா? ஏன் நரகம் நரகத்தை பற்றி வார ஆயத்தில் அவ்வளோ விசாலம். நரகம் நெருக்கமானதும் தான், விசாலமானதும் தான். அல்லாஹ் சூரா ஃபுர்கான் 13வது ஆயத்தில் இதா உல்கூ மின்ஹா மகானன் ضيقا முகர்ரனீன தஅவ் ஹுனாலிக சுபூரா. ضيق, மிக நெருக்கடியான இடம். இப்போ ஜெயிலையாவது 10-20 பேர் இருக்கிறார், நரகத்தில் அப்படி இல்லை, ஒருவன் பக்கத்தில் ضيقا. லையக்கண்டு நல்லா சொல்ற, லையக்கண்ட அரபுல அவ்வளோ நெருக்கடி. அந்த நெருக்கடியான நரகம் நிறையுமா? இதே நேரம் விசாலம், உள்ளுக்கு வாசல் நெருக்கடி, உள்ளுக்கு விசாலம். அதால அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான், நரகமே நிறைஞ்சிட்டியா? நரகம் என்ன பதில் சொல்லும்? வதகூலு ஹல் மின் மஸீத், நரகம் சொல்லும், யா அல்லாஹ் இன்னும் இருந்தா போடு, இடம் இருக்கு. வதகூலு ஹல் மின் மஸீத், மஸீத் என்ன? இன்னும் இருந்தா போடியால். அவ்வளோ கடினமான ஆயத்து. வெள்ளிக்கிழமை ஜும்மால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த ஆயத்தோதி விளங்கப்படுத்தினா பாவி இருப்பானா? பாவி இருப்பானா? இந்த எவ்வளோ பாவம் நடக்கு. பாவி இருக்க மாட்டான். மிம்பர்கள் இதை பேசினா எந்தமோ தலைப்பெழுதுறாங்க. ஜும்மா ஓதுறது மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாத தலைப்பெல்லாம். சூரா காஃப ஓதுங்க, ஒவ்வொரு ஆயத்தா ஓத சொல்லு. நரகம் கேட்குமாம், இன்னும் இருக்குதா போடு. ஏன்னா அல்லாஹ் எங்கேயும் குர்ஆன்ல சொர்க்கத்தை நிறைப்பேன் அல்லாஹ் சொல்லல, ஆனா நரகத்தை நிறைப்பேன் என்று பல இடத்து அல்லாஹ் சொல்லி. வெள்ளிக்கிழமை சூரா சஜிதால لأملأن جهنم من الجنة والناس أجمعين, நிச்சயமாக சத்தியமாக மனித ஜின்களால் நான் நரகத்தை நிறைத்தே தீருவேன். அப்ப அல்லாஹ் இரக்கம் இல்லாதவனா? அது நான் நீதிபதி, அல்லாஹ்க்கு நீதி செலுத்த பாரு. நீ நீதி இல்லாத ஆள் இப்படி சொல்றாய், எனக்கு என்ன உரிமை இருக்கு அதெல்லாம் பேச? யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டியா? உன்னோட கிருபை யா அல்லாஹ், நான் பெய்த்துருவோம் வாயை பொத்தி. ஏன் தப்சீர் செய்கிறோம்? ஏன் குர்ஆனை ஓதி கொடுக்கோ? நீங்கள் சொர்க்கம் போய் நான் சொர்க்கம் போயா? உங்களோட வேலையை புறவை பார்ப்போம், எந்த வேலையை முதல் பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க உங்களோட சொர்க்கத்தை. இது சுயநலம் தானே சொர்க்க விஷயத்தில். சொர்க்க விதயத்தில் பொதுநலம் பார்க்குறதா? முதல் நாம் போகணும். அது போல என்ன மனைவி, எந்த வாப்பா, எந்த அம்மா, எந்த வாப்பா அம்மாவே நான் பார்க்க மாட்டேனே. சகோதரர்களே, சுயநலவாதி அடிக்கணும் சொர்க்க விடயத்தில். நான் உள்ளுக்கு பூந்ததுக்கு பிறகுதான் எங்கடா வாப்பா, எங்கடா ஒரு மனைவி ஒரு உலகத்தில் இருந்தாலே, பிள்ளை ஒன்று இருந்துச்சே நமக்கு, அம்மா ஒரு ஒன்று இருந்தானே, தேர்ற அது பிறகுதான். அதனால சொர்க்கத்துக்குள்ள இடம் எடுக்கிறன்றது லேசில். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், லஅம்லஅன்ன ஜஹன்னம். சூரா ஹூத் எடுத்து பாருங்க. சூரா ஹூத் 119வது ஆயத்தில் இதே மாதிரி. அதனால தான் ஒவ்வொரு மக்ரிப் தொழுவைக்கு போகிறோம்,
சுபஹ் தொழுவை போகிறோம், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகார், அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகார்னு துவா கேட்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் முழு காஃபிர்களையும் இந்த 6 வகையான குற்றவாளிகளையும் ஷைத்தானோட சேர்த்து போற்றுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முத்தகீன்கள், உலகத்தில் முத்தகீன்ட தெரியுதானே, நல்லடியார்கள் வாழ்கிறாங்களா இல்லையா உலகத்தில், குர்ஆனோட ஹதீஸோட இபாதத்தோட இஸ்லாத்தோட அவங்க சாப்பிட்டாலும் உண்டு, நோம்பாளியாக இருந்தாலும் உண்டு, அவங்கள கணக்கெடுக்க மாட்டாங்க யாரும். அதனால் முத்தகீனாக வாழ பார்க்கும். முத்தகீன் வேற யாருக்கும் மதிப்பில்லை அல்லாஹ் இடத்துல. பல ஆயத்தில் படிச்சுட்டோம் நாங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத், வஉஸ்லிஃபத்தில் ஜன்னஹ், சுவர்க்கம் நெருக்கமாக்கப்படும். எது நெருக்கமாக்கப்படும்? இந்த ஆயத்தில் சும்மா வேற வேற சமஸ்கிருதம் அல்ல, இதெல்லாம் ஒவ்வொரு ஆயத்தும் அவ்வளோ பொறுமதி. வஉஸ்லிஃபத்தில் ஜன்னஹ், சொர்க்கம் கிட்டவாக்கப்படும். யாருக்கு? லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்கள், அல்லாஹ் பயந்து வாழ்றாங்க, களிமாவை சொல்லிருக்கிறாங்க, டைமுக்கு தொழுக, ஜக்காத்தை கொடுக்குறாங்க, நோம்பை பிடிக்கிறாங்க, ஹஜ்ஜை செஞ்சிட்டாங்க, ஈமானுடைய விடயத்தில் தக்வா உள்ளோ. எவிடத்தையும் அவங்கள கொண்டு போய் இருட்டில் விட்டாலும் பாவம் செய்ய மாட்டாங்க. அவங்கள வெளியூரில் கொண்டே விட்டாலும் ஏன்னா தக்வா கல்புலரி, அவங்க நீதமாக நடப்பாங்க, யாருக்கு அநியாயம் பண்ண மாட்டாங்க. அவங்க முத்தகீன் அவர்கள். இவர்களுக்கு கைர பஈத், கைர பஈத் என்றா சில உலமாக்கள் இதுக்கு கைர பஈதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அதாவது இமாம் பகவி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாலே சொர்க்கத்தை பார்த்துருவாங்களா. தூரத்துல இருந்து மஹ்ஷர் மைதானத்தில் சொர்க்கம் விலகும். போற இடம்ன்றது எப்ப ஷுவர் ஆகும்? இப்ப நீங்க நானெல்லாம் எனக்கு இப்ப நான் சொர்க்கவாதி, சொர்க்கத்துக்கு போறது எப்ப ஷுவர் ஆகும் சொல்லுங்க? எப்ப சொர்க்கம் போறது எனக்கு உறுதியாகும்? என்ற சக்கராத்து. எப்ப உறுதியாயிரும்? சக்கராத்து. இப்ப இன்றைக்கு கபூர்ல தூங்குறாங்களா நம்மளோட கூட்டாளிமாரெல்லாம்? தூங்குறாங்க தானே. எத்தனை கூட்டாளிமார் கபூர்ல இருக்காங்க? எங்களோட உஸ்தாதுமார் எத்தனை பேர் கபூர்ல இருக்காங்க? மூதாதையர்கள் என்ன செய்யறாங்க? சாப்பிட்றாங்களா, குடிக்காங்களா, தொழுறாங்களா? ஒன்றும் இல்லையே. அவன் சந்தோஷத்திலே தூங்குறாங்க. சொர்க்கவாதின்னு சக்கராத்துல விளங்கிட்டு. நரகவாதி அவனுக்கு கவலையே கவலை தான், சக்கராத்துல விளங்கிட்டு. இப்போ மஹ்ஷர் மைதானத்தில் எழும்பினா தூரத்தில் விளங்குவான் சொர்க்கம். ஏன்னா சொர்க்கத்துக்கு 100 தரஜாத். இப்போ எம்ஏ, பிஏ, பிஹெச்டி பேராசிரியர்லாம் இருக்குதா அவ்வளோத்தில்? ஒவ்வொரு டிகிரி இருக்குதா? ஒரு சொர்க்கவாதிக்கும் மற்ற சொர்க்கவாதியுடைய தரஜாவுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் எப்படி? உலகத்திலிருந்து நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி. எங்கிருந்து எங்கே பார்க்குற மாதிரி? ஸ்ரீலங்காவும் அமெரிக்காவும் மாதிரியா? நட்சத்திரத்தை பார்க்குற நம்மளோட மேலுள்ள தரஜா. அந்த இடத்திலிருந்து மற்ற வர்ற தரஜா அடுத்த நட்சத்திரம் எப்படி இருக்கும்? அவன் நாங்கள் போட்டி போடும். அவரை விட முந்தோன் முத்தகீன்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத். அப்படியே பார்க்கிற தூரத்தில் விளங்குமாம் சொர்க்கம். எந்த கண்ணும் கண்டிராத சொர்க்கம், எந்த காதும் கேள்விப்பற்றாத சொர்க்கம், சிந்தனையில கூட கற்பனையில கூட சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும். டே ராவகி தூங்க கொள்ள தலைவனியில் தலையை வச்சு சொர்க்கத்தை யோசிச்சு பாருங்க. எதை யோசிச்சு பாருங்க? உங்களுக்கு ஆக டாப் லெவல் இன்பத்தை யோசிச்சு போட்டு ஒரு கடைசி முடிவெடுங்க, இதுவும் இல்லை அப்பா சொர்க்கம். உங்களோட சிந்தனைக்கு பட்டால் சொர்க்கம் இல்லை, அதுக்கு அப்பாற்பட்டு அதுதான் சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், ஹாதா மா துஅதுன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீத். இந்த சொர்க்கம் யாருக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு? ஹாதா, இந்த சொர்க்கம், மா துஅதுன,
இது வாக்களிக்கப்பட்ட உண்டு. யாருக்கு? லிகுல்லி அவ்வாப். என்ன பேரு? அவ்வாப். பிள்ளைகள் பிறந்த அந்த பேரை வைங்க, அவ்வாப். நல்ல பேர். தேவையில்லாத பேரெல்லாம் வைக்காம அவ்வாப். அவ்வாப் என்றா யார்? குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு பேர் அவ்வாப். லிகுல்லி அவ்வாப். எப்ப வந்தாலும் அல்லாஹ் பக்கம் திரும்புவார், அதான் அவ்வாப். எப்ப என்ன நடந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். கஷ்டம் கொண்டு வந்துட்டா இன்னா லில்லாஹ், நலவு வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக், எல்லாம் அல்லாஹ்வோட. நோயை தந்தது அல்லாஹ், ஷிஃபாவை தந்தது அல்லாஹ். அவ்வாப். இந்த அவ்வாபுகளை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் தனியே பேசியிருக்கிறான். யாரை பத்தி பேசியிருக்கான் அல்லாஹ் குர்ஆன்ல? சொல்லுங்க பேரை கொஞ்சம். அவ்வாப். AWWAB, அவ்வளவுதான் அவ்வாப். AWWAB. இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு விளங்க, அரபு விளங்காது. அவ்வாப் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க இந்த பேரை. கேள்விப்பட்டு வைங்க, வச்சு பாருங்க. சூரா காஃப்ல படிச்சேன், ஞாபகம் வரும். இந்த அவ்வாப் சம்பந்தமா குர்ஆன்ல கிட்டத்தட்ட 6 ஆயத்துகள் இருக்கு. இதுல 4 ஆயத்துகள் சூரா சாதுல வருது. அல்லாஹ் சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது, وَاذْكُرْ عَبْدَنَا دَاوُودَ ذَا الْأَيْدِ إِنَّهُ أَوَّابٌ. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாப். ஜபூர் ஓதிட்டே இருப்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூரை ஓத தொடங்கின பறவைகள் எல்லாம் வந்து திக்ர் செய்யும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஜனாதிபதி, ஹாக்கிம். சூரா சாத் 17வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றார், وَالطَّيْرَ مَحْشُورَةً كُلٌّ لَهُ أَوَّابٌ. திரும்ப அல்லாஹ் சாத் 19வது ஆயத்துல, சாத் 30வது ஆயத்துல, وَوَهَبْنَا لِدَاوُدَ سُلَيْمَانَ نِعْمَ الْعَبْدُ إِنَّهُ أَوَّابٌ. சூரா சாத் 30வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் சுலைமான் என்ற பிள்ளையை கொடையாக கொடுத்தோம். யார மகன்? யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? சுலைமான். யார் சுலைமான்? உலகத்தை ஆண்டவர். அல்லாஹ் அதெல்லாம் சொல்லல, உலக ஆட்சியை கொடுத்ததுக்காக அவ்வாப். அல்லாஹ் சொல்றான், நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். சுலைமான் இருக்கிறாரே அலைஹிஸ்ஸலாம் அடியார்களில் சிறந்தவர். ஏன் தெரியுமா? இவர் அல்லாஹ்வும் பக்கம் திரும்பிடுவார். அவ்வாப். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு பறந்து போவாங்க. அவங்களோட ஒரு தட்டு ஒன்று இருந்துச்சு, முழு படைப்பும் அந்த தட்டில் இருக்கும். அப்படியே காத்துக்கு சொல்லுவாங்க, அப்படியே தூக்கும் காத்து. முழு குதிரை படைகள் எல்லாம், ஏன்னா குதிரை நல்ல விருப்பம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத். ஹுதூது பறவையும் அதில் இருக்கும். அப்படியே தட்டு தூக்கும் காத்து. ருஹா அன் ஹைது அசாப். அப்படியே அந்த காத்து கொண்டே பலஸ்தீன்ல இறக்கும் அந்த தட்டை. அப்படியே மேலே போகும் பொழுது கீழோரால் வெள்ளாமையில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், வயல் வேலை. இந்த மனுஷன் பார்த்துட்டு, தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு இவ்வளோ பெரிய ஆட்சியா, சுப்ஹானல்லாஹ் அப்படின்றார். என்ன சொன்னாரு? சுப்ஹானல்லாஹ். தாவூதுடைய மகன். அந்த காலத்தில் ஃப்ளைட் இல்லை, ஜெட் இல்லை, காத்துக்கு சொல்லுவோம், அப்படியே தூக்கும். குர்ஆன் இவைகளை இன்ஷா அல்லாஹ் அந்தந்த தஃப்சீரில் நாங்கள் படிப்போம். அப்படியே தூக்கிக்கொண்டே பலஸ்தீனில் இறக்கும். அப்போ கீழே வெள்ளாமையில் வயலில் வேலை செஞ்சு கொண்டிருந்த மனிதர் சொல்கிறார், சுப்ஹானல்லாஹ், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு இவ்வளோ பெரிய ஆட்சியா. காத்து கொண்டு போய் காதில் சேர்த்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்க சொன்னாங்க. காத்து அப்படியே தட்டு இறங்கிட்டு இந்த மனுஷன் பயந்துட்டார். மோசமா என்னை காய்ச்சிட்டனோ, இறங்கியாச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலை. சொன்னதை சொல்லு. நான் சொன்னேன், சுப்ஹானல்லாஹ், சுலைமானுடைய தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு இவ்வளோ பெரிய ஆட்சியா? சொன்னாங்களாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், என்ற ஆட்சி முடிஞ்சிரும், நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ் இருக்குதே அதனுடைய நன்மை முடியாது. யார் ஆட்சியாளர்? ஆட்சி இருந்தது, அல்லாஹுவை உயர்த்தினார். அதான் அவ்வாப். உங்களோட கையில முழுதும் இருக்குது, நீங்க கணக்கெடுக்க மாட்டீங்க. உங்களோட கணக்கில் அல்லாஹ் மட்டும்தான்.
அவதான் அவ்வாப் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்தது சூரா சாது 44வது ஆயத்தில் இன்னா வஜத்னாஹு சாபிரா நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். அவ்வாப் அவ்வாப் அவ்வாப். அடுத்தது இந்த ஆயத்தில் அவ்வாப் 5வது 6வது சூரா இஸ்ரா 25வது ஆயத்தில் இன் தகூனு சாலிஹீன ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா. அவ்வாபீன்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவா. நாம கேள்விப்பட்டிருப்போம் அவ்வாபீன் தொழுகன்ற ஒரு தொழுகை இருக்குதா? அவ்வாபீன் தொழுகன்ற ஒரு தொழுகை என்ன? அந்த அவ்வாபீன் தொழுகண்டா என்ன? சலாத்துல் அவ்வாபீன் ஹீன தர்முதுல் ஃபிசால். அவ்வாபீன் தொழுகண்டா நல்லடியார்களின் தொழுகை. அது என்ன தொழுகை? லுஹா தொழுகை. என்ன தொழுகை? லுஹா தொழுகையுடைய மறுபெயர் தான் சலாத்துல் அவ்வாபீன். அப்ப மக்ரிபுக்கு போற தொழுற தொழுகைக்கு அவ்வாபீன் சொல்லுவாங்களே, மக்ரிபுக்கு போற தொழுற தொழுகைக்கு பெயர் இல்லை, ஆனா தொழுகை இருக்குது. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி என்ற சூரா சஜிதாவுடைய தஃப்சீரில் இந்த விடயங்கள் எழுதுறாங்க. தொழுகை ஒன்று இருக்குது, மக்ரிபு புறம் தொழலாம், இஷா வரைக்கும் தொழலாம், இஷா புறம் தொழலாம். ஆனா அவ்வாபீன் என்று சொல்றது லுஹாவுடைய தொழுகைக்கு தான். ஏன்? சலாத்துல் அவ்வாபீன் ஹீன தர்முதுல் ஃபிசால். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒட்டக குட்டி பூமி சூடாகும் பொழுது அப்படியே எழும்பிடும். பூமி சூடாகிறது மக்ரிபு போறவா காலையிலையா? காலையில பூமி சூடாகும். அப்ப அதனால தான் சலாத்துல் அவ்வாபீன். அவ்வாப் அல்லாஹ் சொல்றான், இந்த அவ்வாபுகளுக்கு சொர்க்கம் இருக்கு. லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீத். அடுத்தது ஹஃபீத். ஹஃபீத் என்றா யாரு? இஸ்லாத்துடைய ஹத்துகளை பாதுகாத்தவங்க. அதை மீறல், ஜினா, களவு, வட்டி, ஹத் இருக்குது, எல்லைகளோட வாழ்ந்தவங்க, இவர்களுக்கு அந்த சொர்க்கம் இருக்குது. அல்லாஹ் அடுத்து சொல்றான், வேற யாருக்கு? முத்தகீன் சரி, அவ்வாப் சரி, ஹஃபீஸ் சரி. 4வது மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப். ரஹ்மான மறைவான வாழ்க்கையில பயப்படும். யாரை பயப்படணும்? ரஹ்மானத்தான். இந்த இடத்துல அல்லாஹ் ரஹ்மான் என்று சொன்னான், இரக்கமுள்ளவனை பயப்பட வேண்டும். இப்ப எப்பையும் ஒத்தனை பயத்தாடுறது ஜப்பார்னு சொல்லலாம். அல்லாஹ் கடுமையான ஆள் அப்படி சொல்லி பயத்தாட்டுறது. அல்லாஹ் புடிப்பான், பயந்து கொள்ளுங்கோ. இதை விட ஒரு நல்லடியான் அல்லாட இரக்கத்தை கண்டு பயப்படுறான். இவன் தானே நல்லடியான். அல்லாஹுடைய கடினத்தன்மையை கண்டு பயப்படாமல் எதை கண்டு பயப்படுறார்? அல்லாஹ் தாயை விட இரக்கமுடையவன், ஆனால் நான் பயப்படுறேன் அவன். அல்லாஹ் இரக்கமுடையவன் நான் பாவம் செஞ்சிடப்படாது. அல்லாஹ் இரக்கமுள்ள அதிகமானோட கொள்கை அதுதான். 60 வயசுல தௌபா செய்வோமே, செய்யறதெல்லாம் செஞ்சு முடிப்போம் பாவத்தை, அது போற மராபாப், மற்றதை பொறை பாப். இதல்ல, இது இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னது மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப். மறைவான முறையில் ரஹ்மானை பயப்பட்டவர்கள். அப்ப ரஹ்மான் என்றா இரக்கமுள்ளவனுடைய பயம். இந்த ஜப்பார்னு சொல்லல அல்லாஹ், முத்தகப்பீர்னு சொல்லல அல்லாஹ். அப்ப இரக்கமுள்ளவன் என்று அல்லாஹுவை விளங்கி என்ன செய்கிறார்? அது ரகசிய வாழ்க்கை. ரகசிய வாழ்க்கை. இன்றைக்கு எந்த முஸ்லிம் ஊரையும் எடுங்க, அவைகளில் பாரிய சீர்திருத்தம் செய்யும் ரகசிய வாழ்க்கை. அவைகளை தேடி தேடிய பொறுப்புள்ளவங்க பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அடுத்த தன்மை என்ன? முத்தகீன் ஒன்று சொர்க்கத்துக்கு, 2வது அவ்வாப், 3வது ஹஃபீத், 4வது ஹஷியர் ரஹ்மான், 5வது அல்லாஹ் சொல்றான் வஜாஅ பிகல்பின் முனீப். நல்ல கல்பு இருக்கும். சொர்க்கத்துக்கு போறோம், என்ன கல்பு இருக்கணும்? கல்பு முனீப் இருக்கும். என்ன கல்பு இருக்கும் சொல்லுங்களேன். அப்பதானே நானும் செஞ்சு எடுக்கலாம். கல்பு, உலகத்தில் எத்தனை ஜாதி கல்பு இருக்குது? உலகத்தில் நீங்க எல்லாரையும் பார்க்குறீங்க இல்லையா? எத்தனை லட்சம் பேரை பார்க்குறீங்க, ஃபோனில் பார்க்குறீங்க, மனுஷனை பார்க்குறீங்க, உங்களோட மனைவியையும் பார்க்குறீங்க, உங்களோட கூட்டாளிமாரையும் பார்க்குறீங்க. நாங்கள் இதுக்கு முன்னாலேயும் படிச்சிருக்கோம். உலகத்தில் 20 வகையான உள்ளந்தான் இருக்கு.
எத்தனை ஜாதி உள்ள யார் எடுத்தாலும் சம்சுதீன் காக்காவை எடுத்தாலும் சரி, நௌசாத் காக்காவை எடுத்தாலும் சரி, எந்த காக்காவை எடுத்தாலும் அந்த 20 கல்புல ஒரு கல்பாத்தான் இருக்கு. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய கல்பு என்ன கல்பு? கல்பு முனீப். எந்த கல்போட வரணுமா சொர்க்கத்துக்கு? எங்கட கல்பை மாற்றணுமா இல்லையா? கல்பை லேசியில் மாற்றல, உன்னுடைய கடையில் போய் மாற்றிட்டு வரதா கல்பு? பலகால முயற்சி பண்ணித்தான் அந்த கல்பை மாற்றோம். சரி, 20 கல்பையும் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது ஆக டாப் லெவல் கல்பு என்ன தெரியுமா? கல்பு சலீம். என்ன கல்பு? சாந்தமான கல்பு. அல்லாஹ் சொல்றான், உங்களோட பிள்ளை உங்களோட சொத்தொண்டும் பிரயோஜனம் தராது எனக்கிட்ட. இல்லமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். சாந்தியான கல்போட வாக்கு. அவ கல்பை திருத்தணும். என்ற கல்பை நான் மாற்றிக்கொள்ளணும். முதலாவது கல்பு இதுதான். சூரத்து ஷுஆரா 79வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது வகையான கல்பு இது, கல்புன் முனீப். கல்புன் முனீப் என்றா என்ன? கல்புன் சலீம் என்றா குஃபுர் இல்லை, நிஃபாக் இல்லை, ஒன்றுமில்லை என்ற கல்புல. கல்புன் முனீப் என்றா எப்பையும் அல்லாஹ் 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 அல்லாஹ். எப்பயும் என்ன? எதெடுத்தாலும் அல்லாஹ். நீ ஒரு 10 நிமிடம் அவரோட பேசிட்டுறீங்க, அல்லான்றுவார். இன்றைக்கு காலையில் எழுமினத்திலிருந்து எத்தனை சபைக்கு போய் வாரோம், மனைவியோட ஒரு தரமாவது அல்லாஹ் சொல்லிக்க மாட்டோம். கல்புல்லாக்களை காணல. நாங்கள் கல்பு முனீபுல்லாக்களோட சேரல். கல்பு முனீப் ரெண்டாவது வகையான கல்ப். மூன்றாவது வகையான கல்ப் அல் கல்புல் முஹ்பித். அல் கல்புல் முஹ்பித் என்ற என்ன? வழிபடக்கூடிய கல்ப். மூணாவது வகையான கல்ப். இந்த நேரம் வழிபாடுதான். அல்லாஹ் என்ன சொல்றீங்க, ரசூல் என்ன சொல்றார். நாலாவது வகையான கல்ப் அல் கல்புல் வஜில். வஜில் என்றா பயப்புற. எப்ப என்ன பயம்? காசு முடிஞ்சிடும் பயமா? சொத்து முடிஞ்சிடும்? அதை பயப்படவே படாது. ஒரே ஒரு பயம், அல்லாஹ்ட பயம். நாலாவது நல்ல கல்ப். அஞ்சாவது கல்ப் அல் கல்பு தகி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். தக்வா உள்ள கல்ப். நீங்க பார்த்து கொள்ளுங்க எந்த கல்புக்குள்ள நம்மட கல்பு இருக்குது. அஞ்சாவது. ஆறாவது அல் கல்புல் மஹ்தி. அல்லாஹ்ட கலா கதிர பொருந்தக்கூடிய கல்பு. அல்லாஹ் சொல்றான், ஒமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பா. ஈமான் கொண்ட அல்லாஹ் கல்புக்கு ஹிதாயத்து தந்துருவார். ஏழாவது வகையான கல்ப் அல் கல்புல் முத்மஇன். அமைதியான கல்ப். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும். இது ஏழாவது. எட்டாவது வகையான கல்ப் அல் கல்புல் ஹை. உயிருள்ள கல்ப். இன்ஷா அல்லாஹ் சூரா காஃப்ல அடுத்தடுத்த ஆயத்தில் வரும். அல்லாஹ் இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب. இந்த 8 தான் நல்ல கல்ப். இந்த 8 தான் 8க்குள்ள வந்துச்சோதரி நம்மளோட கல்புகள். இல்லாட்டி இஸ்திஃபார் செஞ்சு கிஞ்சி. மற்ற 12 மோசமான கல்ப். பாப்போம் இதுள்ளுக்கு இருக்கான்னு பார்ப்போம் நம்மளோட கல்புல. 8 உள்ளுக்கு தான் வரல. சரி, வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். 9வது கல்ப் கல்புல் மரியத். நோயாளியான கல்ப். அல்லாஹ் சொல்றான் சூரா அஹ்ஸாப்ல, ஃபீ கல்பிஹி மரத். சிலர்களுடைய கல்புல நோய் இருக்குது. பொம்புல நோய் இருக்குது, பணத்துடைய நோய் இருக்குது. இது 9வது. அதை நீங்க உலமாக்கள்கிட்ட போய் உங்களோட நோயை சொல்லி அதற்குரிய தீர்வு எடுத்துக்கொள்ளும். 10வது கல்ப் கல்புல் ஆமா. குருட்டு கல்ப். கண் நல்லா பார்க்கும், கல்பு குருடு. கல்பு குருடு. அல்லாஹ் சொல்றான், வலாகின் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் ஸுதூர். சூரா ஹஜ் 46வது ஆயத்துல சிலருக்கு கல்பு இருக்குது, ஆனா குருட்டு கல்ப். 11வது கல்ப் அல் கல்புல் லாஹி. லாஹி என்றா என்ன? லாஹியதன் குலூபுஹும் வ அஸர்ருன் நஜ்வா. எப்ப பார்த்தாலும் வேற வேற சிந்தனை. பாருங்க, விளையாட்டு கிரிக்கெட்ல சிந்தனை, ஃபுட்பால் அப்படி அந்த சிந்தனை, இந்த சிந்தனை. அரசியல் காலம் வந்து அரசியல் பைத்தியக்கார. கல்புல்லாஹி. அல்லாஹ் மறந்துடுவான். அப்ப ஒவ்வொரு காலத்துல கல்ப ஒன்றில் லைக்க வைக்கிறது. இவண்ட கல்புல்லாஹி 11வது. 12வது கல்புல் ஆசிம்.
அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்பு, பாவம் செய்கிற கல்ப். ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்பு 12வது கல்ப். 13வது கல்பு சொர்க்கத்துக்கே போக இயலாத கல்ப், கல்புல் முத்தகப்பிர், பெருமை உள்ள கல்ப். அல்லாஹ் சொல்றான் கதாலிக யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பி முத்தகப்பிரின் ஜப்பார். எப்போ பார்த்தாலும் பெருமை, பேச்சில் பெருமை, நடையில பெருமை, கல்பு மோசம். இது 13வது கல்ப். 14வது கல்ப் கல்புல் கலீத், கடினமான கல்ப். அல்லாஹ் சொல்றான் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப், நபியே கடினமான கல்பாக உங்களோட கல்பு இருந்தா உங்களை சுத்தி இருந்த அவ்வளோ சஹாபாக்கள் ஓடி இருப்பாங்க. கடினமான கல்ப் 14வது கல்ப். 15வது கல்ப் அல் கல்புல் மக்தூம், சீல் பண்ணப்பட்ட கல்ப். அப்படின்டா முட்டிய மற்ற பக்கம் பெரட்டி வச்சுட்டு பவுசர் கணக்கு தண்ணி ஊற்றினாலும் ஒரு துளி போகாது. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிறாங்க, நீங்க 5 மணித்தியாலம் பயான் பண்ணி கத்துங்க, ஒரு துளி இறங்காது. தொழுகையை பத்தி கத்தி கத்தி ஜும்மா முடிஞ்சு அசருக்கு பள்ளிக்கு வர மாட்டான். இவனுக்கு சொல்ற கல் மக்தூம். அல்லாஹ் சொல்றான் வஹதம அலா சம்இஹி வ கல்பி, அல்லாஹ் அவனுடைய கேள்வியிலும் கல்விலும் சீல் பண்ணிட்டார், ஒன்று நுழையாது. இது 15வது கல்ப். 16வது கல்ப் அல் கல்புல் காசி, வஜஅல்னா குலூபஹும் காசியா, இதுவும் கடினமான கல்ப். 17வது கல்ப் அல் கல்புல் காஃபில், அல்லாஹுவை மறந்து வாழும் கல்ப். வலா துதிஅ மன் அக்ஃபல்னா கல்பா, யாரு அல்லாஹ்வை மறந்து வாழ்றானோ அவனை போய் நீ பின்பற்றாத. 18வது கல்ப் அல் கல்புல் அக்லஃப், அதுவும் மூடப்பட்ட கல்ப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் போய் சேராது. வகாலு குலூபுனா குல்ஃப், அல்லாஹ் சொல்றான். அவங்க சொல்றாங்களாம் அவங்களோட கல்பெல்லாம் மூடப்பட்டுட்டு அல்லாஹ்வோட லானத் கிடைச்சிட்டு. 19வது கல்ப் அல் கல்பு ஸாயிக ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக, உண்மையை விட்டும் சாஞ்சிட்டு. 20வது கல்ப் அல் கல்பு ரைப் வர்தாபத் குலூபுஹும் ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன், சந்தேகமான கல்ப். எத்தனை கல்ப் இருக்குது உலகத்தில்? குர்ஆன்ல இந்த 20 கல்பை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார், வேற 21வது பேசல். அதனால ஆரம்ப 8 கல்புகளுக்குள்ள ஒரு கல்பாக எங்களோட கல்பை ஆக்கி கொள்ளுவோம். அதுவும் கல்புல் சலீம் முதலாவது. 2வது கல்புல் முனீப். அல்லாஹ் சொல்றான் இந்த நல்ல உள்ளத்தோடு அல்லாஹ் இடத்துல வந்தா அல்லாஹ் சொல்லுவானாம் உதுகுலூஹா பிஸலாம், அப்படியே சாந்தியாக சொர்க்கத்தில் நுழை. எப்படி சொர்க்கத்துக்கு சும்மா சொர்க்கத்துக்கு போயலுமா? தக்குவா எடுக்கணும், அவ்வாபா மாறணும், ஹஃபீலா மாறணும், அது பிறகு என்ன செய்யணும்? ரஹ்மான பயப்படணும். 5வது கல்பு முனீபாக மாறணும். இந்த 5ஐயும் செய்யறதுக்கு காலம் போதுமா? எவ்வளோ சம்பாதிச்சிட்டோம், வீடு கட்டிட்டோம், வாகனம் வாங்கிட்டோம், எல்லாமே செஞ்சு இப்போ பிள்ளையெல்லாம் பெத்தாச்சு. இப்போ என்ன செய்யறேன்னு தெரியா கொஞ்சம் பேர். எல்லா வேலையும் முடிஞ்சா சரத், என்ன வேலை முடிஞ்சிச்சு, ஒன்றுமே ரெடியாக இல்லையே. இந்த 5ஐயும் செஞ்சிட்டோமா, அவன்தான் புத்திசாலி. இந்த 5ஐயும் செய்யாம கபருக்கு போய்த்திராதி. இந்த 5ஐயும் உருவாக்காம கபரை நினைச்சிடாதீங்க. இந்த 5ம் சரியா இருந்தா அல்லாஹ் சொல்லுவான் உதுகுலூஹா பிஸலாம், அப்படியே சாந்தியா போங்க சொர்க்கத்துக்கு. ذَلِكَ يَوْمُ الْخُلُودِ, இன்றைய நாள் தான் சொர்க்கத்துக்கு நுழையும் நாள். அப்ப சொர்க்கத்துக்கு போன நரகத்துக்கு வாரையா திரும்ப ரிட்டர்ன் இல்லை. யௌமுல் குலூத், அப்படியே பேய்த்திருங்க சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சொல்லுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இந்த யௌமுல் குலூதுடைய நாளையில் சொர்க்கம் நுழையக்கூடிய இந்த 5 தன்மைகளையும் யா அல்லாஹ் எங்களிடம் உருவாக்கி தருவாயாக. தக்வாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக, அவ்வாபுகளாக எங்களை ஆக்குவாயாக, ஹஃபீதுகளாக ஆக்குவாயாக, ஹஷ்யா பயத்தை தருவாயாக. எங்களுடைய கல்புகளை
கல்பு முனீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், கஃபார்களை விட்டும் அதாவது சந்தேகமானவர்களை விட்டும் அடந்தேறியவர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.